1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங். வணக்கம். இப்போ சுற்றுச்சூழல் துறை வேலை அப்படின்னு சொன்னோனே பொதுவா உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு கையில செடியும் இன்னொரு கையில மண் வெட்டியும் வச்சுக்கிட்டு வெயில்ல மரம் நட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி தானே ஞாபகத்துக்கு வரும். ஆமா ஆமா அதேதான். ஆனா இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல பூனேல இருக்கிற MESA ஃபவுண்டேஷன் வெளியிட்ட ஒரு சுவாரஸ்யமான தரவை பத்தி பார்க்க போறோம். கரெக்ட். BSc அல்லது MSc முடிச்சவங்களுக்கு சுற்றுச்சூழல் துறையில இருக்கிற டாப் 10 அதிக சம்பளம் தர வேலைகள் பத்தின ரிப்போர்ட் இது. ஆக்சுவலா இது வருஷத்துக்கு 3 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகள். உண்மைதான். இது ஒரு மரநடும் வேலைகள் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் விஷயங்களை ரொம்ப எளிமையா இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். சூப்பர். இப்போ இந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா ESG அனலிஸ்ட், அப்புறம் EIA கன்சல்டன்ட் அப்படின்னு சில பதவிகள் இருக்கு. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் பெரிய வார்த்தைகளா தெரியலாம். கண்டிப்பா. இந்த ESG அல்லது EIA அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்டாலே இது ஏதோ இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கான வேலை மாதிரி தோணுதே. அதாவது ஒரு சாதாரண மனிதர் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா இதுக்கு இன்ஜினியரிங் எல்லாம் தேவையே இல்ல. ஓஹோ, நிஜமாவா? அப்புறம் என்னதான் பண்ணுவாங்க இவங்க? இப்போ புதுசா ஒரு நெடுஞ்சாலையும் இல்ல சுரங்கமும் அமைக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால இயற்கைக்கு என்ன பாதிப்பு வரும்னு முன்கூட்டியே கணிச்சு சொல்றவங்க தான் இந்த EIA கன்சல்டன்ட். அப்போ அந்த பாதிப்பை கணிச்சு ரிப்போர்ட் கொடுக்கறது தான் உங்க வேலை. அதேதான். அதுவே இந்த ESG அனலிஸ்ட் பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிகளோட கார்பன் வெளியேற்றம் அப்புறம் அவங்களோட சுற்றுச்சூழல் கொள்கைகளை வடிவமைக்கிறவங்க. அதாவது கம்பெனிகளுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஃபைனான்சியல் கிரெடிட் ஸ்கோர் மாதிரி இது. மிகச்சரியான ஒற்றியே. பணத்துக்கு பதிலா பூமிக்கு அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கன்னு முதலீட்டாளர்களுக்கு காட்டுற ஸ்கோர் இது. தரவுகளை பகுப்பாய்வு செஞ்சு ரிப்போர்ட் எழுதுற திறமை இருந்தா போதும். சரி, இப்போ இந்த பாலிசி முடிவுகளுக்கு பின்னாடி நிறைய டேட்டா தேவைப்படும். இங்கதான் கார்பன் ஆடிட்டர் இல்லனா GIS எக்ஸ்பர்ட் உள்ள வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆனா இதுல பைத்தான் அப்புறம் R மாதிரியான கோடிங் அறிவு தேவைன்னு சொல்லியிருக்காங்களே, இது சயின்ஸ் படிச்ச மாணவர்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்காதா? அங்கதான் விஷயமே இருக்கு. அதையெல்லாம் ஒரு தடையா பார்க்காம ஒரு பவர்ஃபுல் டூலா பார்க்கணும். எப்படி சொல்றீங்க? இப்ப ஒரு கார்பன் ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க காத்துல இருக்கிற புகையை மிஷின் வச்சு அளக்க போறதில்ல. பின்ன எப்படி கணக்கு பண்ணுவாங்க? ஒரு ஃபேக்டரியோட கரண்ட் பில், அப்புறம் அவங்க டிரான்ஸ்போர்ட்ல எரிகிற டீசல் அளவு, இது எல்லாத்தையும் எக்ஸல் இல்லனா பவர் BI சாஃப்ட்வேர்ல போட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. வாவ், அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு கார்பன் அக்கவுண்டன்ட் வேலை மாதிரி இருக்கு. அதேதான். மொத்தமா எவ்வளோ கிரீன் ஹவுஸ் கேஸ் உருவாகுதுன்னு அவங்க கால்குலேட் பண்றாங்க. நெட் ஜீரோ இலக்குகளால இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. அப்போ இந்த GIS எக்ஸ்பர்ட் வேலை என்னவா இருக்கும்? அவங்க செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்தி டிஜிட்டல் மேப் உருவாக்குவாங்க. அதாவது பேரிடர் மேலாண்மைக்கு உதவுற மாதிரி மேப்ஸ் ரெடி பண்றதா? ஆமா, RKGIS அப்புறம் QGIS மாதிரியான சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இதை பண்ணுவாங்க. தரவுகளை பகுப்பாய்வு செய்யற ஆர்வம் இருந்தா இது ரொம்பவே சுவாரஸ்யமான துறை. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், டேட்டா, அப்புறம் எல்லாமே AC ரூம் வேலைகள் தானா? அப்படியெல்லாம் கிடையாது. களத்துல இறங்கி வேலை செய்ய ஆசைப்படுறவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓ, அந்த மாதிரி என்ன வேலைகள் இந்த லிஸ்ட்ல இருக்கு? காடுகள்ல நேரடியா கள ஆய்வு செய்யற வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட், அப்புறம் குடிநீர் தரத்தை பரிசோதிக்கிற வாட்டர் குவாலிட்டி அனலிஸ்ட் வேலைகள்லாம் இருக்கு. அப்போ சயின்ஸ்னாலே லேப், ஃபீல்ட் ஒர்க்னு நினைக்கிறவங்களுக்கும் இதுல இடம் இருக்கு. கண்டிப்பா. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அதிகபட்சமா 20 லட்சம் வரைக்கும் சம்பளம் தரக்கூடிய கிளைமேட் ரிசர்ச்சர் பணியும் இதுல இருக்கு. 20 லட்சமா? இவங்க ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க? இவங்க ஒரு மேக்ரோ லெவல்ல யோசிக்கிறவங்க. பருவநிலை மாற்றத்தோட பிரம்மாண்டமான தரவுகளை வச்சு ஆராய்ச்சி செய்வாங்க. ஆஹா, ஆரம்பத்துல நாம பேசின அந்த மரநடும் பிம்பம் இப்ப முழுசா மாறிடுச்சு. ஆமா, சுற்றுச்சூழல் துறைங்கிறது வெறும் சேவை கிடையாது. அது டேட்டா அனாலிசிஸ், கார்ப்பரேட் வியூகம் எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய தொழில். ரொம்பவே ஆழமான பாயிண்ட். உலக நாடுகள் எல்லாமே இப்போ நெட் ஜீரோ இலக்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கார்பன் வெளியேற்றத்தை கணக்கிடுறதும் அதை குறைக்கிறதும் பெரிய வியாபாரமா மாறப்போகுது. உண்மையாவே அது ஒரு சுவாரஸ்யமான சிந்தனையை தூண்டுது. நீங்களே கற்பனை செய்து பாருங்க, இதோட மதிப்பும் அதிகாரமும் எதிர்காலத்துல எவ்வளவு அதிகரிக்கும்னு. கண்டிப்பா. இவ்வளவு நாள் ஒரு கம்பெனி கிட்ட பணம் இல்லைன்னா ஃபைனான்சியல் பேங்க்ரப்ட் ஆவாங்கன்னு பார்த்திருக்கோம். ஆனா எதிர்காலத்துல அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக கார்பனை வெளியிட்டா ஒரு கம்பெனி கார்பன் பேங்க்ரப்ட் ஆகலாம். ஆமா,
அப்படி ஒரு நிலைமை வந்தா உலகளாவிய ஷேர் மார்க்கெட்டே தலைகீழா மாறிடும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி தான் உலகம் போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசலை முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.